சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நான் மலர் ஆகியுள்ளேனா, தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக ஆகவில்லைதானே என தன்னைத்தான் சிந்தித்துப் பாருங்கள். முதலில் தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பாக இருப்பீர்கள். முள்ளிலிருந்து மலராக்கக்கூடிய பகவானுடைய மகா வாக்கியம், எனக்குள் தெய்வீக குணங்கள் உள்ளனவா? நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக உள்ளேனா? இது இறுதிப் பிறவி. விஷத்தை அருந்துவதை விடுங்கள். பரம ஆத்மா வந்து இந்த தூய்மையற்ற ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்களும் கூட முதலில் சரீரமற்றவர்களாக இருந்தீர்கள். தந்தையுடன் இருந்தீர்கள். நடிப்பை நடிப்பதற்காக வந்தீர்கள். ஆத்மாவை மறந்ததால் தந்தையையும் மறந்துவிட்டனர். தந்தையை தந்தை மூலம் தெரிந்து கொள்வதனால்தான் ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையிடமிருந்து ஆஸ்தி அனைவருக்குமே கிடைக்கிறது. ஆஸ்தி கிடைக்காதவர் என ஒருவர் கூட இருக்கப் போவதில்லை. சத்தியமானவரின் தொடர்பு 5000 வருடங்களுக்கு ஒருமுறைதான் கிடைக்கிறது. சத்ய திரேதா யுகங்களில் சத்சங்கம் இருப்பதில்லை. கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவருக்குள் முழுமையான ஞானம் உள்ளது. நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபம் ஆவேன் என தந்தை சொல்கிறார். இது தலைகீழான மரம். ஆத்மா தூய்மையடைந்து விட்டது என்றால் சரீரம் விடுபட்டுவிடும். ஆத்மாக்கள் அனைத்தும் ஓடும். நாடகம் முடிவடைகிறது. நாம் தந்தையிடம் செல்ல வேண்டும். வீட்டை நினைவு செய்ய வேண்டும். சரீரத்தை விட்டுவிட வேண்டும். சரீரம் அழிந்துவிட்டது என்றால் உலகம் முடிந்துவிட்டது. முன்னால் செல்லச் செல்ல உங்களுக்கு காட்சிகள் நிறையத் தெரியும். அதிகாலையில் எழுந்து நான் அசரீரியாக வந்தேன், அசரீரியாகி செல்ல வேண்டும் என்று பயிற்சி செய்ய வேண்டும். பிறகு எந்த தேகதாரியையோ நாம் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? ஞானம் என்றால் மெய்யறிவு என சொல்லப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் உயர்வானவர்களாக ஆவதற்காக உயர்வான கர்மங்கள் செய்கிறீர்கள். தனது பார்வையை தூய்மையாக ஆக்குகிறீர்கள். மாயை சாட் வைப்பதற்கும் கூட விடாது. முயற்சி தேவையுள்ளது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஞானம் மிகவும் சகஜமானதே. சுயமாற்றத்தின் மூலம் மற்றவர்களையும் மாற்றம் செய்ய வேண்டும். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அன்பு தந்தையே, குழந்தையாகி நீங்கள் தரும் ஞானத்தின் ஆதாரத்தில் முழு சிருஷ்டி, முழு நாடகமும் நன்கு எனது புத்தியில் பதிவாகி நினைவில் உறுதியாக்கிக் கொண்டுள்ளேன். எனது சுயதர்மமே நிராகாரி, நிர்விகாரி, அகங்காரி என்பதும் புத்தியில் உள்ளது. சத்திய தந்தை பரமபிதா தங்களது நேரடி சங்கம் கல்பத்திற்கு ஒரு முறைதான் தருகின்றீர்கள். ஆத்மா எனது சுயத்தின் ரூபத்தை மறந்ததால் மட்டுமே தங்களையும் மறந்திருந்தேன். தங்களது அறிமுகத்தை தங்களின் மூலம்தான் தெரிந்து கொள்வதினால் சுயத்தின் ரூபம், சுயத்தின் தன்மை, சுயத்தின் கௌரவம், சுயத்தின் தர்மம் அனைத்துமே கிடைத்தது. எல்லைக்கப்பாற்பட்ட தங்களது ஆஸ்தி சிருஷ்டியின் அனைத்து படைப்புகளுக்கும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அனாதியில் விசித்திரமாக இருந்த நான் தங்களுடன் சொந்த வீட்டிலிருந்து சிருஷ்டிக்குள் நடிப்பதற்காக சரீரம் எடுத்து பெற்றிருந்த ஆஸ்திகளை சிறிது சிறிதாக விரயம் செய்து கொண்டே இறங்கி வந்து வெறும் கைகளுடன் சங்கமத்தில் தங்களது கருணையால் தங்களது அரவணைப்பை பெற்றிருக்கிறேன். எனக்காக நிர்ணயிக்கப்பட்ட காலத்தின் பகுதிக்குள் தூய்மையாக்கி மீண்டும் நிரப்ப செய்கின்றீர்கள். எனக்கு ஆஸ்திகளை கொடுப்பது தாங்கள் ஒருவரே. மெய்யறிவை தந்து மனதால் அன்பில் இணைந்து எல்லையற்ற நிரந்தர ஆஸ்திகளை புரிந்து இயல்பாக இலகுவாக முயற்சியின் அஸ்திவாரம் மூலம் சம்பூரண நிலை கொள்ளும் இலக்கை அடைய செய்வதும் தாங்கள்தான். தேக அபிமானம், அகங்காரம் விலகச் செய்வதற்கும் உதவிகளை அள்ளித் தருவதும் தாங்களே. தந்தையிடம் உதவிகளை பெறுவதே அளப்பெரிய ஆனந்தம் தருகின்றது. உயர்வான கர்மங்கள், தூய்மையான திருஷ்டி, சுயமாற்றத்தின் உத்வேகம் விஸ்வ பரிவர்த்தனைக்கு உதவும் முதலீடாக உள்ளதை முழுமையாக புரிய முடிகிறது. அமிர்த வேளை நினைவில் சுயத்தின் பயிற்சியால் தனக்கும் அனைவருக்கும்
சக்திசாலியான வாயு மண்டலத்தின் வலிமை சேர்ப்பிக்கிறது. சுயம் நினைவின் பலத்தால் அனைவரும் சக்திசாலியாக பரிவர்த்தனை செய்யும் சுப சங்கல்பங்கள் உருவாகி இறுதி நேரத்திற்காக மட்டுமல்லாது நிகழ்காலத்திலும் மனதின் மூலம் சுயமும் திருப்தி அடைந்து திருப்திப்படுத்தக்கூடிய உள்ளுணர்வால் சகோதர ஆத்மாக்களின் உள்ளுணர்வையும் இணைத்து பரிவர்த்தனை செய்யக்கூடிய சேவையை நிறைவேற்றும் பொறுப்பு என்னிடத்தில் தந்தை கொடுத்திருப்பதை உணர்வுடன் புரிந்து செயல்களை செய்து வருகின்றேன். பரமாத்ம துணையோடு வாழ்கிறேன். அனைத்திற்கும் எல்லையற்ற நன்றிகள். பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.